ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பியின் வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் டெரக்கோட்டா பீடு எப்படி நம்ம ஈக்குவலாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறேன். இதுதாங்க பீட் கட்டர். இந்த பீட் கட்டரை யூஸ் பண்ணி தான் ஈக்குவல் சைஸ் ஆஃப் பீட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் இதுவும் கவர் ஆகிற மாதிரி. உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல் இது கவர் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக ஒரு 5-6 பீட்ஸ் தான் தேவைப்படுதுன்னா ஒரு அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதோ ஒரு ஆயில் இதில் தடவிக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லைன்னா பேபி ஆயில் எது வேணாலும் தடவிக்கலாம். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 ட்ராப் ஆயில் எடுத்து ஃபுல்லாக நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கையை நல்லா வைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோலை வச்சுட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இந்த பட்டன்ஸ் உள்ளே போகிற மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம பென்சில் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். நல்லா டைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸ் எல்லாம் கூட நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த எக்ஸஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஆயில் வச்சிங்கன்னா. உங்களுக்கு பீட் கட்டரும் டர்ட்டி ஆகாது. ஸோ நம்ம பெண்டன்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த நைஃப் எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண ஒரு பார்ட் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த பீட் கட்டர் எதுக்குன்னா, லைக் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் சைஸாக நம்ம பீட்ஸ் பண்ணுறதுக்கு வராது இல்லைங்களா, ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். இது என்ன பண்ணுன்னா, க்ளேயை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பீட் கட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்லா நீங்கள் ஒரு 1 இயர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஈக்குவல் அளவாக க்ளே எடுத்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரும். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் சைஸாக உங்களுக்கு பீட்ஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈக்குவல் சைஸ் ஆஃப் பீடு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறேங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் மேக்கர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 சைஸ் இருக்கும். நான் வந்து ஒரு சைஸ் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஸோ எங்கிட்ட இப்போ 4 சைஸஸ் தான் இருக்குது. ஸோ வந்து இது சின்ன பால்ஸாக இருக்கிறனால இருக்கிறதுலே நான் வந்து சின்ன சைஸ் எடுத்து நான் ஹோல்ஸ் போட போகிறேன். இதில் என்னென்னா உங்களுக்கு கியர் வயர்லேருந்து அதுக்கப்புறம் 2mm கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடுற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கும். நீடில் மாதிரி இருக்கும் இது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியே கேட்பாங்க, எனக்கு கியர் வயர் போடுற மாதிரி இருந்தால் போதும் பீட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து 2mm கார்டு வேணும் போகிற மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து லைக் 1.5mm 1mm இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கிராக் இருந்ததுன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி தான் வாட்டர் வச்சு ஸ்மச் பண்ணிங்கன்னா இந்த கிராக்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.